தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க தெரியுமா? 2011 சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க, அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது பழனிசாமி அவர்களுக்கு நினைவில் இருக்கா? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களே, எங்க அந்த போன்? பேருந்து நிலையங்கள், பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்கள்ல இலவச வைஃபை சொன்னாங்களா? பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சே இல்லையே. அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும்.